உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இருளினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவின நிலமதில் நடந்தவனே, துயரத்தில் துடித்திட்ட தருணங்களில் வழித்துணையென தோள் தந்த இறையவனே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் மனதிலே படராதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 21வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய முயலுங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு இது. சொகுசான, சுகமான, ஆடம்பரமான, வசதியான வாழ்விற்கு அல்ல, மாறாக இடுக்கமான வாயில் உண்மையாகவே வாழ்வுக்கு செல்லும் வாயிலாக உள்ளது என்று ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகின்றார். இன்றைக்கு நாம் ஒருவேளை வசதியையும் ஆடம்பரத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் எதிர்பார்த்து சென்று கொண்டிருந்தால் கொஞ்சம் நின்று யோசித்து மீண்டுமாக செல்லக்கூடிய பாதையை நாம் தீர்மானிக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் சுவைப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு
மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் என் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றமிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையை நின்று ஜெனித்தவனே, தந்தையை நின்று ஜெனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்கும் ஐயா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உமக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது ஆனந்தம் வீடு என்வின் கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். உங்கள் உறவின் முறையாரை அனைத்து மக்களிடத்தாரிடையே இருந்து என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 66ஆம் அதிகாரம் 18 21 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள்.
அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில்வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றுக்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோயிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமிலுள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 5 முதல் 7 முடிய மற்றும் 11 முதல் 13 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்கு உரியதாய் இராமல் துயரத்துக்கு உரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெறுபவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 13, இறைவாக்கியங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியே நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, யூத சமுதாயத்திலே சில மரபியல் சிந்தனைகள் ஆழமாக வேரூடி இருந்தன. அந்த சிந்தனைகளினால் பல நேரங்களில் அவருடைய யதார்த்த வாழ்வு, சில நேரங்களில் வளர்ச்சி, பல நேரங்களில் அது தளர்ச்சியும் அல்லது தவறான வழிகாட்டுதலிலும் சென்று கொண்டிருந்தது. அதில் ஒன்று தான், யூத சமுதாயத்தில் பிறந்தவர்களுக்கு மீட்பு, புற இனத்திலே பிறந்தவர்களுக்கு அழிவு. யூதர்களாக பிறந்தால் வாழ்வு, புற இனத்தில் பிறந்தால் அவர்களுக்கு சாபமும் அழிவும். இது ஒரு மரபியல் ரீதியான அவருடைய சிந்தனை. இது தங்களை கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகவும் மற்றவர்களை புறம் தள்ளப்பட்ட மக்களாகவும் அவர்கள் அந்த அணுகுமுறையோடு அவர்களை அணுகினார்கள். இந்த சிந்தனையை ஆண்டவர் இயேசு உடைக்கின்றார். அதை தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார். இயேசுவினுடைய லட்சியம் முழுவதும் ஒட்டுமொத்த மானுட சமுதாயத்தையும் ஒருங்கிணைப்பதும் ஒன்று சேர்ப்பதும் ஆண்டவருடைய அரசில் கொண்டு போய் சேர்ப்பதும். இதுதான் இயேசுவினுடைய லட்சியம். தான் படைத்த ஒருவரும் அழிவுற விடாமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே இயேசுவினுடைய லட்சியமாக இருந்தது. ஆனால் இந்த மரபியல் சிந்தனைகள் காலம் காலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வந்தது. அது தொடர்ச்சியாக பல பின்னடைவுகளை அந்த சமுதாயத்திற்குள் ஏற்படுத்தி இருந்தது. இதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் புற இனத்தை சார்ந்தவர்களை பாவிகளாகவும் பட்டியலிட்டு வைத்திருந்தார்கள். கடவுள் அருள் புரிவதற்கும் அல்லது செயலாற்றுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்விடத்தை மாத்திரமே அவர்கள் வரையறுத்து கொண்டு அதை தாண்டி கடவுளை அவர்கள் செயல்பட மறுத்திருந்தார்கள்.
பல்வேறு சிந்தனைகள் இதன் பின்னணியிலே உருவாக்கப்பட்டிருந்தன. கடவுள் அதை உடைத்தெறிகின்றார். கடவுளுடைய செயலாற்றுகின்ற தளம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ இனத்திற்கோ நாட்டிற்கோ உரித்தானது அல்ல. இது ஒட்டுமொத்த மானிட சமுதாயத்திற்கும் உரித்தானது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அகில உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் படைப்பிற்கும் கடவுளுடைய மீட்பு பணி உண்டு, கடவுளுடைய அருள் உண்டு. அந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு அந்த பதிலை கொடுக்கின்றார். ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள், ஆண்டவரை மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா? அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இருவித கண்ணோட்டங்களிலே அந்த மீட்பினுடைய எண்ணத்தையும் தாக்கத்தையும் அவர்களுக்கு வலியுறுத்துகின்றார். ஒன்று, சிலர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானிட சமுதாயம் என்கின்றதை வலியுறுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த மீட்பை பெறுவதற்கு எப்படிப்பட்ட வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இரண்டாவது. ஏன் அப்படின்னா, பிறப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு மீட்பை கொடுத்து விட முடியாது. நான் இந்த சமுதாயத்தில் பிறந்த, எனவே எனக்கு கண்டிப்பாக மீட்பு கிடைச்சிடும், இது அவர்கள் நம்பிக்கொண்டு வந்தது. எனவே இந்த மரபியல் ரீதியான இந்த சிந்தனையை உடைக்கணும் அப்படின்னம்னா இந்த ஒரு கண்ணோட்டம் அவருக்கு தேவைப்பட்டது. இரண்டு விதமான கண்ணோட்டம். ஒன்று, மானுட சமுதாயம் முழுவதும் மீட்பு பெற வேண்டும். இரண்டாவது, இடுக்கமான வாயில் வழியாக செல்லுகின்ற பாதையும் தெளிவாக இருக்க வேண்டும். நான் இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டு அதனால என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படிப்பட்ட வழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், எனக்கு கண்டிப்பாக இறையாட்சி அல்லது மீட்பு கிடைச்சிரும். இல்லை, தவறான ஒரு கருத்தியல் அது. பிறப்பு ஒரு மனிதனுடைய ஒரு மீட்பை அல்லது இறையாட்சியினுடைய பங்கை கொடுப்பதில்லை. மாறாக எந்த வழியும், எப்படிப்பட்ட கொள்கையும், எப்படிப்பட்ட சிந்தனையும் நமக்கு இருக்கின்றதோ அதை பொறுத்தே நமக்கு இறையாட்சியும் விண்ணரசும் கடவுளுடைய அருளும் கொடுக்கப்படும். நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டால் நிச்சயம் அதில் பலன் இல்லை. மாறாக இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயல வேண்டும். இன்றைக்கு நாம் நுகர்வு கலாச்சார உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை எளிதாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மைதான், வருமானத்திற்கான போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் வசதிக்கான வாழ்வு விரிந்து கிடக்கின்றது. பல்வேறு விதமான வசதிகள், அது உண்பதில் தொடங்கி உறங்குவது வரை எத்தனையோ வசதி வாய்ப்புகள், கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இன்றைக்கு எல்லா மனித உள்ளங்களிலும் ஊற்றெடுத்து கொண்டிருக்கின்றது. அது ஆண்டி முதல் அரசன் வரை எல்லாருமே. இந்த ஒரு கருத்தியலுக்கு பின் அல்லது இப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு பின் வாழ்க்கை என்பது எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை நோக்கி இருக்கின்றதை ஒழிய வாழ்க்கை என்பது கொள்கைகளோடு வாழ வேண்டும் என்பதிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கின்றது. உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அன்பிற்காகவும் அல்லது நியாயமான கொள்கைகளுக்காகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு கடமையோ நிர்பந்தமோ கொஞ்சம் மாற்றம் பெற்றிருக்கின்றது. மாறாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வு வசதியாக இருந்தால் போதும், அல்லது எல்லா மதிப்பு மரியாதையோடும் இருந்தால் போதும், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு கோட்பாடு நமக்குள் அதிகமாக எழுந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இன்றைய 2ஆம் வாசகம் கூட எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் மிக அழகாக சொல்லப்படுகின்றது. பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே, அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. இன்றைக்கு நாம் நம்மையே வருத்தத்திற்கு உட்படுத்திக் கொள்வதும் துன்பங்களை எதிர்கொள்வதும் அருகி வருகின்றது, அல்லது அது குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆனால்
ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு அழகான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். அதான் ஒரே வழி. எங்கே துன்பத்தோடும் துயரத்தோடும் நாம் போராடி கொண்டிருக்கின்றோமோ, எங்கே கொள்கைகளுக்காக இந்த வருத்தங்களையும் அல்லது நம்முடைய இடுக்கண்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ, அங்குதான் உண்மையான வழி பிறக்கின்றது. சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப வளைந்து நெளிந்து போகின்ற வழி ஒருபோதும் நமக்கு வாழ்வை கொடுக்க போவதில்லை. அந்த சமயத்திற்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லது சில சுய அல்லது சில நேரங்களிலே சிற்றின்பங்களை கொடுக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது வாழ்விற்கான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாதை. இன்றைக்கு இடுக்கமான வாயிலை நாம் நுழைந்துதான் கடக்க வேண்டும். இன்றைக்கு சிந்திப்போம். இந்த நுகர்வு கலாச்சார உலகம் நம்மை தவறான பாதையிலே திசை திருப்பி இருந்தாலும் மீண்டு வருவோம். நமக்கான வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் மீண்டுமாக கொஞ்சம் ஆலோசித்து பார்த்து, இறைவா, இந்த இடுக்கமான வாயில் வழியை தேர்ந்தெடுக்கின்ற எனக்கு இதை கடக்கக்கூடிய பலத்தை, தைரியத்தை, துணையை எனக்கு தந்தருளும் என்று சொல்லி நாம் சிறப்பாய் செபிப்போம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு என்பது பகுதி நேரத்திற்கோ அல்லது சில மணி நேரங்களுக்கோ அல்லது சில மணி துளிகளுக்காகவோ உருவாக்கப்பட்டதல்ல, நித்தியத்திற்கு படைக்கப்பட்டது. நிலை வாழ்வை தேர்ந்து கொள்வதற்கு இடுக்கமான வாயில் அவசியம். சுகமான வாழ்வு அல்ல, நிலையான வாழ்வை தேர்ந்து கொள்ள இந்த துன்பங்களை, துயரங்களை ஏற்றுக்கொள்ள நாம் பழகுவோம். நாம் கண்டித்து திருத்தப்படுவோம். அதன் வழியாக இறைவன் நமக்கு தயாரித்து வைத்திருக்கின்ற விண்ணரசை நாம் அடைவோம். நம்முடைய விசுவாசத்தை இப்பொழுது நாம் அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, தாய் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரும் இறைப்பணியில் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசிர்வதியும். இவர்கள் சுயநலம் பாராமல் நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் அக்கறை கொண்டு முன்னேற்ற பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் இறைவா, எங்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழைகள், தாய் தந்தையற்றோர், ஆதரவற்றோர், முதியோர், மனநலம் குன்றியோர் ஆகியோருக்கு உம் இரக்கத்தை பொழிந்தருளும். அவர்களுக்கு எங்களால் ஆன ஆறுதலையும் உதவிகளையும் தர எங்களுக்கு இரக்கமுள்ள மனதை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இறைவா, உம்மை பற்றி இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு உம்மை மட்டுமே எங்கள் வாழ்வின் மையமாக வைத்து எங்கள் வாழ்வை நடத்த வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை மறவாமல் நீ
அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். காற்றும் நீம், கடலும் நீம், கருணை நீம், கனிவும் நீம். அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, இந்த அன்பு காணிக்கை, இந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, கனவுகளாலே வாழ்வு இல்லை. உம்மை அல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் இந்நாளும் இனி உன்னோடு வாழ்வேன். வாழும் இந்நாளும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்காவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கச் செய்தருளினார். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின்
தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பை பொழியும் அருள்நாதனே, இருளை நீக்கும் நல்லொளியானவா. அன்பை பொழியும் அருள்நாதனே, இருளை நீக்கும் நல்லொளியானவா. உள்ளம் மகிழ உறவில் மலர, உள்ளம் மகிழ உறவில் மலர, நல்லாயனே சுவே எனில் நாளும் வாருமே. அன்பை பொழியும் அருள்நாதனே, இருளை நீக்கும் நல்லொளியானவா. வழியான தேவன் வாழ்வாக வந்தார், வளமோடு நான் வாழவே. வழியான தேவன் வாழ்வாக வந்தார், வளமோடு நான் வாழவே. உன்னருள் போதும் இன்னிருள் நீங்கும், உன்னருள் போதும் இன்னிருள் நீங்கும். கனிவாக மகிழ்வாக கனிவாக மகிழ்வாக நான் மாற நீ வாருமே. நல்லாயனே சுவே அன்பை பொழியும் அருள்நாதனே, இருளை நீக்கும் நல்லொளியானவா. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, கிரைஸ்த கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, ஸ்கை டிவி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
திருப்பலி, ஜெபமாலை, இறையிறக்க நவநாள் இவை அனைத்தும் இந்த 2 சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். அதே சமயத்தில் இது தொடர்ந்து வெளிவர உங்களுடைய ஜெபத்தையும் பொருளாதார உதவியையும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். பல விதங்களிலே உங்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருப்பலிக்கு கருத்துக்கள் கொடுப்பதன் வழியாக அல்லது இறையிறக்க நவநாளுக்கு உங்களுடைய நன்கொடையை கொடுத்து உதவுவதன் வழியாக, இன்னும் இந்த ஒளிபரப்புகளுக்கு பொதுவாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்து இன்னும் மற்றவர்களுக்கும் இதை பற்றி தெரிவித்து அவரிடமிருந்தும் உதவியை பெற்றுக் கொடுப்பதன் வழியாக இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பையும் அதே சமயத்தில் சமூக ஊடகத்தினுடைய வழியாக கொடுக்கப்படுகின்ற இந்த ஒளிபரப்பையும் சிறப்பாய் கொண்டு செல்ல உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். எனவே உங்களுடைய தாராள நன்கொடைகளை, திருப்பலி கருத்துக்களை அல்லது இறையிறக்க நவநாளுக்குரிய அந்த நன்கொடைகளை கூகுள் பே வழியாகவோ அல்லது என்னையோ நேரில் சந்தித்து கொடுக்கும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, கொள்ளுச்சாம்பாறைக்கு அருகாமையில் இருக்கின்ற கருமன் புனித மதலேன் மரியம்மாள் திருத்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு திருப்பலி, நவநாள், நற்கருணை ஆசீர், அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் உணவு வழங்கப்படுகின்றது. எண்ணற்ற நல்ல உள்ளங்கள், அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்ற சாட்சியங்கள் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்ளுகின்றார்கள். இன்றைக்கு இந்த திருத்தலத்தில் எண்ணற்ற சாட்சியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த புதுமைகளும் இந்த அதிசயங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆழமான விசுவாசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே உங்களையும் வருக என வரவேற்கின்றேன். எல்லா சனிக்கிழமைகளிலும் கலந்து கொள்வதற்கும், கலந்து கொண்டு இறை ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கும், அதன் வழியாக ஒரு சாட்சியாக மாறுவதற்கும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எனவே வாருங்கள், இறை ஆசிரை பெற்றுச் செல்லுங்கள் என அன்போடு வரவேற்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தை
அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தை மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அலையொளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமலை